கொடைக்கானலில் இ பாஸ் முறை அமல்படுத்தப்பட்ட பிறகு முதல் வார விடுமுறையான இன்று ஏராளமான சுற்றுலா பயணிகள் கூடியதால் நூற்றுக்கணக்கான வாகனங்கள் சாலையில் அணிவகுத்து நின்றன. திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலுக்கு தனியார் வாகனங்களில் செல்லும் சுற்றுலா பயணிகள் இ பாஸ் பெறும் நடைமுறை கடந்த செவ்வாய்க்கிழமை அமலுக்கு வந்தது. இதனைத் தொடர்ந்து சுற்றுலா பயணிகளின் வருகை குறைந்து காணப்பட்டது. இந்த நிலையில் வார விடுமுறையான இன்று தமிழ்நாடு மட்டுமின்றி அண்டை மாநிலங்களில் இருந்தும் ஏராளமான சுற்றுலா பயணிகள் கொடைக்கானல் சென்றனர். இதனால் உக்கார்த்தே நகர், சீனிவாசபுரம், மூஞ்சிக்கல், ஏரிச்சாலை உள்ளிட்ட இடங்களில் நூற்றுக்கணக்கான வாகனங்கள் நீண்ட வரிசையில் அணிவகுத்து நின்றன. மார்னிங் டைம் ஒரு 1 hour 2 hour லைட்டாக மைல்டாக வெயில் இருக்குது. மற்ற டைம் மிஸ்ட்லேருந்து எல்லாமே கிளைமேட்லாம் ரொம்ப சூப்பராக இருக்குது. என்ன ஒரே ஒரு விஷயம், கொஞ்சம் டிராஃபிக் மட்டும் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. லீவ் டைம்ன்றனால டிராஃபிக் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. அது மட்டும் கொஞ்சம் நல்லா இருந்துச்சுன்னா சூப்பராகவே என்ஜாய் பண்ணலாம். கொடைக்கானல் பார்த்தீங்கன்னா இங்கே கிளைமேட்லாம் நல்லா இருக்குது. என்னென்னா கொஞ்சம் டிராஃபிக் மட்டும்தான் கொஞ்சம் ரஷ்ஷாக, டிராஃபிக் ரொம்ப ஹெவியாக இருக்குது. இந்த டிராஃபிக்கை கொஞ்சம் கிளியர் பண்ணுற மாதிரி ஏதாவது ஸ்டெப்ஸ் எடுத்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். இந்த நிலையில் போக்குவரத்து நெரிசலை கட்டுப்படுத்த மாற்று வழி ஏற்பாடு செய்ய வேண்டும் என்று சுற்றுலா பயணிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இருப்பினும் கடந்த 4 நாட்களாக களையிழந்து காணப்பட்ட கொடைக்கானலுக்கு தற்போது சுற்றுலா பயணிகளின் வருகை அதிகரித்துள்ளதால் வியாபாரிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். நெல்லையில் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை எதிரே உள்ள பிரபல உணவகத்தில் கெட்டுப்போன சிக்கனை வாடிக்கையாளருக்கு வழங்கியதாக புகார் எழுந்துள்ளது. நெல்லை மாவட்டம் மூன்றடைப்பு பகுதியைச் சேர்ந்த சுவாமிநாதன் குடும்பத்துடன் ஹோட்டலுக்கு சென்றார். பிரியாணியுடன் தந்தூரி சிக்கனையும் ஆர்டர் செய்தனர். அப்போது சிக்கனில் இருந்து துர்நாற்றம் வந்ததால் கடை ஊழியரிடம் சாமிநாதன் முறையிட்டார். தவறுதலாக கொடுத்துவிட்டோம் என்று அந்த ஊழியர் பதிலளித்தார். இதையடுத்து கடை உரிமையாளரை தொடர்பு கொண்டும் புகார் அளித்தார். அதனைத் தொடர்ந்து கடையின் உரிமையாளரும் ஊழியரும் செல்போனில் உரையாடிய போது 2 நாட்களுக்கு முன்னர் தயார் செய்த சிக்கன் என்பதை ஹோட்டல் ஊழியர் ஒப்புக்கொண்டார். இதுகுறித்து உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகளிடம் தெரிவித்த போது முறைப்படி எழுத்துப்பூர்வமாக புகார் அளிக்கும்படி கேட்டுக் கொண்டனர். சிறிய கடைகள் மட்டுமின்றி பெரிய உணவகங்களிலும் உணவின் தரம் குறித்து அதிகாரிகள் ஆய்வு செய்ய வேண்டும் என்று வாடிக்கையாளர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தேர்தலுக்கு பிறகு கோதாவரி காவிரி இணைப்பு திட்டம் நடைமுறைக்கு கொண்டுவரப்படும் என்று ஆந்திர மாநில பாஜக தலைவர் புரந்தேஸ்வரி தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக தேர்தல் களத்தில் நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சி செய்தியாளர் ரகுவரனுக்கு அவர் அளித்துள்ள பிரத்யேக பேட்டியை தற்போது பார்க்கலாம். மேடம் வணக்கம். நீங்க பொறுப்பேற்றதுக்கு பிறகு பாஜக என்ன மாதிரியான வளர்ச்சி பணிகள் மேற்கொண்டு இருக்கீங்க? இல்லை, இப்போ இருக்கிற வளர்ச்சி எல்லாமே இன் ஒன் வே இது என்னோட தான் வளர்ச்சி வந்திருக்குன்னு என்னால் சொல்ல முடியாது. இருக்கிற காரியகர்த்தா அவங்க எல்லாரும் நல்லபடியாக வேலை பண்ணதுக்கு அப்புறம் தான் we have been able to actually grow and every காரியகர்த்தா பாரதிய ஜனதா பார்ட்டிக்கு சம்பந்திச்சு இருக்கிற காரியகர்த்தா எல்லாமே நல்ல வேலை பண்ணின்னு இருக்காங்க. இந்த எலெக்ஷன்லையும் நல்ல ரிசல்ட் வரும்ன்ட்டு நாங்கள் எல்லாம் நினைக்கிறோம். மேடம், நீங்க பிரச்சாரம் உங்களுக்காக பிரதமர் இங்க மோடி பிரச்சாரம் எல்லாம் பண்ணாங்க. அந்த வரவேற்பு எல்லாம் எப்படி இருந்தது மேடம்? எப்படி வளர்ச்சியை பாக்குறீங்க? நீங்க நீண்ட நாட்கள் அரசியல் இருக்கக்கூடியவங்க, இப்ப பாஜகவினுடைய வளர்ச்சியை எப்படி பாக்குறீங்க? மோடி சார் எனக்கு மட்டுமே வரல, அவங்க பூரா பாரதிய ஜனதா பார்ட்டியோட கேம்பெயினுக்கு வந்திருந்தாங்க. அண்ட் அவர் போனதுக்கு அப்புறம் there has been lot of change. இங்க இருக்கிற மக்கள் எல்லாருமே அவங்க they have confidence now कि जो अलायंस இங்க நாங்க அலையன்ஸ்ல இருக்கோம், தெலுங்கு தேசம் அண்ட் ஜனசேனாவோட. ஸோ இந்த அலையன்ஸ் மேல இங்க இருக்கிற மக்கள் எல்லாருக்குமே ஒரு விதமான கான்பிடன்ஸ் வந்திருக்கு. நீங்க ஆந்திர மாநிலம் முழுவதுமே பயணம் மேற்கொண்டுட்டு இருந்திருப்பீங்க, மக்கள் நிறைய பேர் பார்த்திருப்பீங்க. மக்களோட எண்ண ஓட்டம் எப்படி இருக்கு மேடம்? தேவைகள் என்னவா இருக்கு மக்களுக்கு? மக்களோட நீட்ஸ், பீப்புள் நீட்ஸ். இங்க டெவலப்மெண்ட் இந்த கடைஞ்ச 5 வருஷமா இங்க டெவலப்மெண்ட்டே இல்லை. ஸோ எங்க இருக்க மக்கள் எல்லாருமே டெவலப்மெண்ட் வேணும்னு அந்த ஆசையோட இருக்காங்க. அது மட்டும் இல்லாம கரப்ஷன் ரொம்ப இட்ஸ் இன் வெரி வெரி ஹை லெவல். ஸோ தே வாண்ட் கரப்ஷன் ஆல்சோ டு வின். ஸோ ஐ திங்க் திஸ் இஸ் தி மைண்ட்ஸ் ஆஃப் தி பீப்புள். ஈஸ்ட் கோதாவரியில இருக்கும் கோதாவரி காவேரி இணைப்பு திட்டம் இருக்கு, நதிநீர் இணைப்பு திட்டம். அதை பத்தி நீங்க என்ன சொல்றீங்க மேடம்? இல்ல, அது after the elections are over we'll talk to whether இங்க இருக்கிற மக்களோடையும் பேசணும் and அதனால நம்மளுக்கு what is the benefit இன்னும் பார்க்கணுமே. So after the elections we will attend to that. Thank you.